வணக்கம். ரஜீவ் டாக்ஸ் யூடியூப் சேனலோட சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. பல பேர்கிட்ட பல கேள்விகள் இருக்கு. முக்கியமாக தங்கம் சம்பந்தமாக பலருக்கு பல கேள்வி இருக்கு. இப்ப நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகரிச்சு கொண்டே போகுது. இந்த அதிகரிப்புக்கு என்ன காரணமாக இருக்கும்? எதிர்காலத்துல தங்கத்தின் விலை குறையுமா இல்ல குறையாதா? இப்ப நாங்க தங்கங்களை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற நேரம் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா நான் இதை சொல்றேன். இந்த தங்கத்தின் விலை உயர்வுக்கு முக்கியமான காரணம் ஒரு சிலது இருக்கு. ஒன்று, உலகத்தின் அரசியல் நிச்சயமற்ற தன்மை ஒன்று ஏற்படுகிறது. அதனால எல்லோரும் என்ன செய்யறாங்க என்று சொன்னால், தங்கத்தின் மீதும் வெள்ளியின் மீதும் அதிகமான முதலீடுகளை மேற்கொள்றாங்க. அடுத்தது, அமெரிக்காவில் இந்த ஆண்டு கடைசி பகுதியில் வட்டி வீத குறைப்பு ஏற்பட இருக்கிறது. அப்படி வட்டி வீத குறைப்பு ஏற்படும் பொழுது டொலரின் பெறுமதி குறையும். அப்ப தங்கத்தின் பெறுமதி அதிகரிக்கும். அதனால எல்லோருமே தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்க. அடுத்ததாக இன்னும் ஒரு விஷயம், உக்ரைன் ரஷ்யா போர் இது முடியும் அப்படின்னு எல்லோருமே சொன்னாங்க. ஆனா முடியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதன் காரணமாகவும் தங்கத்தின் விலை இப்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கு. முக்கியமா இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போனா, தங்கம் செய்யறதுக்காக உலகளவில் 40% தங்கத்தை மட்டும்தான் கொள்வனவு செய்கிறாங்களாம். 29% எதற்கு என்று சொன்னால் முதலீட்டுக்காக பெற்றுக்கொள்றாங்களாம். மிகுதி 24 பகுதி இருக்குதானே, அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் மத்திய வங்கிகள் கொள்வனவு செய்யறதா சொல்றாங்க. அடுத்ததாக இருக்கிற அந்த குறைந்தபட்ச தொகையை நிறுவனங்கள் எடுக்கிறாங்க அவங்களுடைய நிறுவன தொழிற்சாலை முதலீடுகளுக்காக. இப்படித்தான் தங்கத்தின் விலை இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. தங்கத்தின் நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. மக்களாகிய உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், தங்கத்தின் விலை தொடர்ந்தும் குறையுமா இல்லை கூடுமா என்று. இப்ப என்ன சொல்றாங்க என்று சொன்னால், இது சார்ந்த நிபுணர்கள் எல்லாம் தங்கத்தின் விலை கூடுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது, குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உலகத்தில் உள்ள மத்திய வங்கிகள் அனைத்தும் இப்ப தங்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க கொள்வனவு செய்யறாங்க. கொள்வனவு செய்து அவர்கள் விற்பனைக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த தங்கத்தின் விலையின் மாற்றம் என்ன என்பது சரியாக எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நிச்சயமாக தங்கத்தின் விலை குறையாது. அப்படி தங்கத்தின் விலை குறைஞ்சாலும் மிகப்பெரிய அளவுல குறைய வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம், தங்கத்தின் விலை கூடிக்கொண்டே போகுது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு இலங்கை மதிப்பின்படி 3 லட்சம் 4 லட்சம் அது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 3.15 3.30 இப்படியெல்லாம் போகுது. எதிர்காலத்துல 4 லட்சம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பணம் இருக்கிறவங்க அல்லது தொழில் சார்ந்தவங்க முதலீட்டாளர்கள் தங்கத்தை பெற்றுக்கொள்றாங்க. இப்படி இருக்கிற நேரம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், டொலர் குறையும் பொழுது இந்த தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவுல உலக அளவில் ஒரு விரிசலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காகத்தான் இப்பொழுது ரஷ்யா என்ன செய்கிறது, வெள்ளி எடுத்து அவங்க முதலீடுகளை செய்யறாங்க. சைனா என்ன செய்கிறது, தங்கத்தை நாட்டில் முதலீடு செய்யறாங்க. ஆனால் உலகளவில் பார்க்க போனால் ஒரு நாட்டில் அதிகமாக தங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்தியாவில் தான். இந்திய அரசாங்கத்திடம் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய மக்களிடம்தான் அதிகமான தங்கம் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தை எதிர்காலத்தில் தங்கம் தான் ஆட்சி செய்யும். இப்போ டொலர் ஆட்சி செய்யற மாதிரி தங்கம் தான் ஆட்சி செய்யும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது நடந்தால் என்ன நடக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியானது பிறகு இந்த விடயங்கள்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி இடம்பெறும் பொழுது நிச்சயமாக தங்கத்தின் தாக்கம் என்பது பெரிதளவில் காணப்படும். பொதுவாகவே இந்த தங்கம் என்பது எல்லோருமே சொல்றாங்க, இப்ப விற்கலாமா விற்க கூடாதா என்பது நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனா நான் சொல்ற காரணங்களை வச்சு நீங்க முடிவெடுங்க, அதை விற்க போறீங்களா இல்ல தங்கத்தை எடுக்க போறீங்களா என்பது முடிவெடுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க, தங்கம் என்பது மிகப்பெரிய அளவுல குறைய வாய்ப்பில்லை, அடுத்தடுத்த கட்டத்துல கூடிக்கொண்டே தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா, வெள்ளி மீது அதிக தாக்கமும் இப்பொழுது உலகம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. காரணம், நிறைய தொழில் முறைகளுக்கு இந்த வெள்ளி தேவைப்படுது. அதனால நிறைய பேர் முதலீடு செய்யறாங்க. இந்த வெள்ளியின் விலையும் அதிகரிக்கத்தான் போகுது, அதிகரிச்சு கொண்டே இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் முடிந்த அளவுக்கு நீங்க ஒரு தங்கத்தை எடுத்து வைக்கிற என்று சொன்னாலும், தங்கத்தை நீங்கள் பொதுவாக விற்பனை செய்கிற என்று சொன்னாலும், இந்த விடயங்கள்லாம் தெரிந்து கொள்ளுங்க. உலகத்தில் ஒரு யுத்தம் நடந்தால் நிச்சயமாக தங்கத்தின் விலை என்பது குறைய வாய்ப்பில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த யுத்தத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பது
நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கூடின ஒரு விஷயம் உடனடியாக பெரிய அளவில் குறையுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுவும் நடக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆக மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், முதலீடுகளை நாங்கள் எங்கே செய்ய வேண்டும், அந்த முதலீடுகளை செய்யலாமா கூடாதா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால், முதலீடு செய்கிறேன் என்று சொல்லி நிறைய டிசைன் வைத்த தங்கம் எல்லாம் எடுக்கிறீங்க. அதை விட நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், 24 கேரட் தங்கத்தை எடுத்து வைத்தால், டிசைன் இல்லாமல் நேரடியாக 24 கேரட் தங்கத்தை எடுத்து வைத்தால் அது உங்கள் முதலீட்டுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். நீங்கள் எவ்வளவு கிடைக்கிறீங்களோ அதை விட அதிகமாகத்தான் கொடுக்கலாம். ஆனால் டிசைன் நகைகளை எடுக்கும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த செய்கூலி எல்லாம் அங்கு வெட்டுப்படும். அப்படி வெட்டுப்படும் பொழுது அந்த முதலீட்டுக்காக செய்பவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். நீங்கள் ஒரு டிசைனாக போடணும், அழகாக போடணும் அப்படின்னு நினைச்சால் ஓகே. அதை தாண்டி முதலீட்டுக்காக செய்பவர்கள் தங்கத்தை இந்த வகையில் வைத்து சிந்தித்து நீங்கள் கொள்முதல் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரும். இதுதான் இப்போதைய நிலைமை.